மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்பவே பிஸியான வீக் டேஸில் ஒரு 2 நாள் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ 2 நாள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்னலாம் பேக் பண்ணேன், வீக் டேஸில் ஸ்கூல் டைமில் என்னுடைய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் மார்னிங் டைம் அப்படிங்கிறதையும், இது கூடவே மஹின் வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீக் டேஸ் என்னுடைய ரொட்டீன் வந்து வீக்கெண்ட் ரொட்டீனோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீக் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30லேருந்து 5:45 கண்டிப்பாக நான் எழுந்திரிச்சோடனே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் வாக்கிங் போவேன். அப்போ தான் நான் வாக்கிங் போயிட்டு வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பருப்பு ஏதாச்சும் ஊற வைக்கணும், ஊற வச்சுக்கிடுவேன். பால் பாக்கெட்டில் வெளியே எடுத்து வச்சுட்டு போயிடுவேன், மாவெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வாக்கிங்க்கு ரெடி ஆவேன். இங்கே எனக்கு சென்னையில் என்னமோ ரொம்ப சீக்கிரமாகவே விடிஞ்சிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. 5:30க்கு எழுந்திரிச்சு பார்க்குறப்ப லைட்டாக சன் வந்து வந்த மாதிரி இருக்கும். அதனாலே கடார்னு எழுந்திரிச்சுவேன், அலாரம்லாம் வைக்க மாட்டேன். வாக்கிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் சாலிடாக போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவேன். இன்னும் வந்து என்னுடைய அந்த எக்ஸசைஸ் வாக்கிங் ரொட்டீன்லாம் ரெகுலரைஸ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணணும். என்ன தான் ஹெல்தின்னு பசங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு விருப்பப்பட்டதாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றதுல கூட என்ன ஹெல்த்தியாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ட்டு யோசித்து நம்ம செய்கிறது தான் நம்மளுடைய டியூட்டியாகவே இப்போ போய்கிட்டு இருக்குது ஸ்கூல் டைமிங்கில். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் பயிர் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஷாரிஃப்க்கு அந்தளவுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுட்டு என்னுடைய ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து வீக்லி ட்வைஸ் தான் எடுத்துக்கிடுவேன். கொள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா உடம்பு ஹீட் என்ன மாதிரி இருக்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. அது வந்து தண்ணி சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா ஒரு 3-4 விசில் நல்லா வேக விட்டுட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு குடிச்சிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரி என்ன சிம்பிள் டிப்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வீக்லி 2 ஆர் 3 எடுத்தால் போதும். உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஷாரிஃபாக இருக்கட்டும் மஹீனா இருக்கட்டும் 2 பேருக்கும் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா அவல் உருண்டை தான். வெல்லம் சேர்த்து கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. பட் இருந்தாலும் சர்க்கரை தேங்காய் சேர்த்து நெய்யில் வறுத்து கொடுத்தா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 2 பேட்ச் அரைச்சி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். என்ன தான் என்கிட்ட விதவிதமாக கண்டெய்னர்ஸ் இருந்தாலும் எனக்கு இந்த ஐஸ்கிரீம் கண்டெய்னர் மேலே ரொம்ப ஒரு கிரேஸ்ன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த அருண் ஐஸ்கிரீம் கண்டெய்னர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதெல்லாம் பத்திரமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு ரெசிபி நான் போட்டிருந்தப்போ கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பட்டாணி போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 3-4 பூண்டு பற்கள் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் துருவல் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனும் குழம்பு மிளகாய் தூள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு அதை தனியாக மிக்ஸர் ஜாரில் எடுத்து வச்சுட்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 பழுத்த தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீன்வெல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பர்னர் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு தட்டைப்பயிரும் பச்சைப்பயிரும் சேர்த்து நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட போகிறேன். மீன்வெல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் அந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிட்டு இது கூட தக்காளியும் சேர்த்து நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்தளவுக்கு உங்களால் வலுவலுப்பாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். இந்த பக்கம் பட்டாணி குழம்புக்கு உருளைக்கிழங்கு சேர்ப்பேன். அப்படி இல்லாட்டி சில சமயம் கத்திரிக்காய் சேர்ப்பேன். கத்திரிக்காய் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்த அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். மீன்வெல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற டைமிங்கில் 2 பேருக்குமே வந்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த 2 வாட்டர் பாட்டிலுமே அவ்வளோ அழகாக இருக்குது. என் தம்பி வந்து சவுதியிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தான். அவன்கிட்ட வந்து மெனக்கட்டு பசங்க இது மாதிரி கேட்குறாங்கடா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பார்க்க அழகாக நம்ம சேர்த்து இந்த கத்திரிக்காய் அந்த மசாலோட நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் பட்டாணியை சேர்த்துக்கிறேன். நான் வந்து பட்டாணியை கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிரும். இது கூடவே தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டிட்டிங்கன்னா பட்டாணி குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவல் பட்டு செய்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு அந்த அவல் பவுடர் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருந்தேன். அதே அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி வந்து லைட்டாக வெதும்பலாக இருக்க தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இந்த அவல் பட்டு வந்து ஊறி வர டைமுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி குட்டீஸ்க்காக பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், கேரட், கேப்சிகம், பீட்ரூட் எல்லாமே நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே இதை வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய்கறி அந்தளவுக்கு வேகாது, கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி போயிடும். நல்லா வெஜிடபிள்ஸ்
நூடுல்ஸ் வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலாவும் கொஞ்சமாக வந்து லெமனும் சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து மேட்சப் ஆயிரும். அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாஸஸ் எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே 1 கப் அரிசியை நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 30-40 செகண்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவல் புட்டு ரெடி பண்ணுறதுக்காக 3/4 கப் அளவுக்கு அந்த அவல் பவுடருக்கு 1/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இது கூடவே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூடவே ஏற்கனவே ஊற வச்சிருந்த அவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செட் ஆயிரும். அதுக்கப்புறமா உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்படி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வெனஸ்டே ஷாரிஃப் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெயின்போ ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து விட்டுருந்தேன். இது கூடவே நீங்கள் கார்ன் கேபேஜ் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அவல் உருண்டை, இது கூடவே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிரை வச்சதை வந்து கொடுத்து விட்டுருந்தேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு அவன் அவல் உருண்டை எடுத்துக்கிடுவான். இந்த ஸ்கூலில் அவனுக்கு 2 ஸ்நாக்ஸ் பீரியட் இருக்குது. அதனால தான் 2 ஸ்நாக்ஸை பேக் பண்ணி கொடுத்து விட்றேன். நிறைய பேர் வந்து ஷாரிஃப் லஞ்ச் பாக்ஸ் எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ப்ராடக்ட்டோட கோட் கொடுக்குறேன். அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கரெக்டாக ஷாரிஃப்க்கு 8:40க்கு ஸ்கூல் வந்து அதான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 8:30க்குள்ளே வந்து நாங்கள் ஸ்கூலில் அவனை ட்ராப் பண்ணிடணும். ஷாரிஃப் மதுரையில் படித்த ஸ்கூலில் வந்து ஸ்டிச்சட் யூனிஃபார்ம் தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டேவே அவன் யூனிஃபார்ம் போட்டு தான் ஸ்கூலுக்கு போனான். ஸோ கரெக்டாக 8:20 இல்லை 8:15க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸ்கூலில் ஹஸ்பண்ட் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஷாரிஃப் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு மஹீன் வந்து வெட்னஸ்டே ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறாரு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக அவரை கிளப்ப வேண்டியதாக போச்சு. நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம். மஹீன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நடமுடிப்பா அப்படி இப்படின்ட்டு. பட் அழகாக ஜம்முன்னு பேக்கை மாட்டிட்டு கிளம்பி போயிட்டாரு. மஹீனுக்கு வாங்கின இந்த பாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸும் யூஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா லேட்டாக ஸ்கூல் ஜாயின் ஆகிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 1 வீக் 1 ஹவர் வரட்டும், நெக்ஸ்ட் 1 வீக் வந்து ஹாஃப் டே 12 o'clock வரைக்கும் வரட்டும், அதுக்கப்புறம் 2 o'clock வரைக்கும் வரட்டும்னாங்க. நாங்கள் போகிறப்ப ரொம்ப பயந்துக்கிட்டே போனோம். எக்ஸ்ட்ரீம் லெவல் பயம். ஐயோ அழுவான்ட்டு போனோன்னே அழுகவே இல்லை. ஸோ அதனால் 12:30 வரைக்கிட்டே இருக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னும். 12:30க்குமே அவன் திரும்பி வீட்டுக்கு தான் வரமாட்டேன்னு அழுதான். ஸோ அதுவே எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு. ஃபஸ்ட்டே மஹீன் அழுகவே இல்லை, லைட்டாக அழுதார், அப்புறம் அழுகவே இல்லை. அவருக்கும் அந்த ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோ உருண்டை, அப்புறம் பயிர், இது கூடவே அவருக்கு பிடிச்ச சாக்லேட்டு கடல மிட்டாய் வச்சு விட்டுருந்தேன். ஒரு வேளை அழுதா இதை பார்த்தாலாச்சும் சமாதானம் ஆவானேன்னு வச்சேன். பட் அதுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஜாலியாக போயிட்டு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேமா அப்படின்னா. மஹீன் ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டான். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 8:30க்குள்ளே எழுந்திரிச்சிருவான். சில சமயம் 7 o'clock கூட எழுந்திரிச்சிருவான். ஸோ அவன் எழுந்து வரப்போ ஷாரிஃப் போயிட்டான், எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போயிட்டான், நீயும் தான் போகிற அப்படின்னோடனே அமைதியாக தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஸோ அவங்க டேடி வர்றதுக்குள்ளே மஹீனோட ஸ்கூல் பேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க வந்தனே தான் குளிக்க வச்சாங்க. ஏன்னா மஹீன் வந்து அவங்க டேடி கூட தான் ரொம்ப அட்டாச்டு என்னை விட. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் எங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் ஆன அரிசியில் மட்டும் எழுத விட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. சில டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை முடிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி 3 பேருமே போயிட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஒன்று நினைப்போம், வேற ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். மஹீன் ரொம்ப அழுவார்னு பயந்துக்கிட்டே போனோம். பட் அழுகவே இல்லை. சமத்துக்குட்டியாக டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வராரு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே எடுத்த விலாக் தான். தேர்ஸ்டே வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ண போகிறேன்ட்டு முந்தின நாளே கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 6:30 கிட்ட தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். பட் இருந்தாலுமே கடன் எல்லா ரெசிபீஸுமே பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சி வச்சுருவேன். ஏன்னா பசங்க திடீர்னு எந்திரிச்சிட்டாலுமே ஸ்கூலுக்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை காய்ச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆறிடும்லே, அதுக்காக தான். சோயா சங்க்ஸ் வச்சு தான் ஒரு ஸ்டஃப்டு பராட்டா பண்ண போகிறேன். அதுக்காக சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சோயா சங்க்ஸ் 1 கப் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஊறி வரட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நெய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் 3மே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மலான சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸாக பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு தேய்க்கிறப்ப ஈஸியாக நம்மளுக்கு தேய்க்க வரும். சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட தேய்க்க வராது. ஸோ எல்லாத்தையுமே கலந்து எடுத்துகிட்டு மூடி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அப்போ நல்ல சப்பாத்தி சாஃப்டாக வரும். இந்த பக்கம் நம்ம வந்து கீமா பராத்தா பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸை நல்லா மறுபடியும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது.
மார்னிங் எனக்கு காஃபி குடித்தா தான் கொஞ்சம் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். காஃபி குடிச்சிட்டு 2 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு இதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டை தொக்கு ரெசிபிக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சோயா சங்க்ஸ் நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோமோ அதுக்கு. ஸோ 2 பக்கமே 2 பேனை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு பெரிய வெங்காயம் சாப் பண்ண வந்து சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து முட்டை தக்காளி குக்டி சேனல் ரெசிபிலேருந்து பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி அது. ஒரு 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கு, இப்போ ஒரு 3rd டைம் ட்ரை பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளி 2 மீடியம் சைஸ் எடுத்து சாப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்குள்ள இந்த பக்கம் கீமா பராத்தாக்கு நம்ம வதக்கின வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுலேயுமே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துட்டு ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சோயா சங்க்ஸை மிக்சர் ஜாரில் சேர்த்து 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்துருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா கலந்து எடுத்துட்டா ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இது நல்லா ஆறணும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் முட்டை தக்காளிக்கு சேர்த்த தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு. தக்காளி வந்து அரைச்சிட்டு சேர்க்கக்கூடாது, குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அதான் இந்த ரெசிபியோட ஒரு சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் முட்டை குழம்போ இல்லை முட்டை கிரேவி, முட்டையை வச்சு ஏதாச்சும் கிரேவி டைப் பண்ணுறீங்கனாலே சிக்கன் மசாலா ரெடிமேடாக இருக்கும் பார்த்தீங்களா, குழம்பு மசாலா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு மேலே லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். முட்டை லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அங்கங்கே மிக்ஸ் பண்ணி விடணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மரில் வச்சிங்கன்னா நல்லா முட்டை வெந்துடும். ஃபைனலாக மல்லி இலைகள் தூவிட்டு இருக்க சூப்பரான முட்டை தக்காளி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஷாரிஃப் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் ரேராக தான் இது மாதிரி கேட்பான். பட்டர் தடவிட்டு சும்மா நான் 2 பக்கமும் ப்ளைனாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 2 பக்கமே நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அது அப்படியே அவனுக்கு மேலே லைட்டாக பட்டர் தடவி சர்வ் பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குருவான். ரேராக தான் இது மாதிரி கேட்பான். மேக்ஸிமம் குட்டீஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் இட்லி இல்லை தோசை தான் வச்சுக்கிறேன். வேறு எந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் வேறு எதுவுமே மேக்ஸிமம் நான் செய்ய மாட்டேன், ரொம்ப ரேர் தான். ஸோ என்னமோ அன்றைக்கி தான் ரொம்ப அதிசயமாக கேட்டார், அதனால் செஞ்சு கொடுத்தேன். ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு சப்பாத்தி மாவு லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நார்மலான திக்னஸில் தேய்ச்சதுக்கப்புறமா நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கணும். ஸ்டஃபிங் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் வச்சுக்கணும். அப்புறம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சாரீ ப்ளீட் பண்ணுவோம் பாருங்கள், அதுமாதிரி குட்டியாக நல்லா ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு பொட்டில் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா சுற்றிக்கணும். மேலே லைட்டாக மாவு இருந்தால் மட்டும் எடுத்து விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமே நல்லா தாராளமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஓரளவுக்கு திக்னஸில் இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். நார்மலான சப்பாத்தி போடுற மாதிரி தான். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தேய்ச்சி வச்ச இந்த சப்பாத்தியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். நார்மலான சப்பாத்தி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைப்போம். பட் இது வந்து ஸ்டஃபிங் பண்ணியிருக்கனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமே நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போயுமே பசங்களுக்கு சப்பாத்தி லஞ்சுக்கு கொடுத்து விட்றேன்னா பட்டர் தான் அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நெய் லைட்டாக அப்ளை பண்ணி கொடுத்து விடுவேன். ஸோ ஷாரிஃப் லஞ்ச் பாக்ஸுக்கு தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி, சோயா ஸ்டஃப்டு சப்பாத்தி கொடுத்துருந்தேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முட்டை தக்காளி, அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரெட் வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணது, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமாக மிக்சர் கொடுத்து விட்டுருந்தேன். மார்னிங் அந்த ஒரு 7 to 9 o'clock 9:15 வரைக்கும் ரொம்ப ஹெக்டிக்காக தான் போகும். ஏன்னா 7 o'clock ஆயிடுச்சு, ஹரிபரியாக சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு பசங்களை கரெக்டாக அனுப்பிச்சி விடணும் அப்படிங்கிறதுலே டைம் போயிடும். மஹின் போனதுக்கப்புறம் 9:15க்கு அப்புறம் தான் எல்லா ஒர்க்குமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்த ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு பிடிச்ச பாட்டை வந்து அப்படியே டிவியில் ப்ளே பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு ஒர்க்காக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீக் டேஸ் ரொட்டீன் இருக்கும். கண்டிப்பாக அந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.